சித்தர்கள் அருளால சித்த மருத்துவத்துல நிறைய மூலிகைகள், மருந்துகள், ஒவ்வொன்றுக்கான தீர்வுகள், பரிகார முறைகள் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். அப்படி ஒரு முக்கியமான மருந்தை பற்றி தான் இந்த பதிவில் உடல்ல முக்கியமாக பெண்களுக்கு, அது இர்ரெகுலர் பீரியட்ஸ், உடல் உஷ்ணம், ஹெவி மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சமயங்கள்லாம் பயன்படுத்தக்கூடியது. ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கா, இல்லை நரம்பு தொடர்பான பிரச்சனைகள், கழுத்து முதுகு பகுதியில் ஏற்படக்கூடிய வலி, ஸோ இது எல்லாமே சரியாவதற்கு 10 வகையான மூலிகைகள் மற்றும் அதனோட வேர்கள் சேர்ந்து மருத்துவத்தில் இது ஒரு முக்கியமான ஒரு மூலிகை மருந்துங்க. 10 வகையான மூலிகைகள் சேர்ந்து அதனுடைய வேர் பகுதிகளும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு முக்கிய மூலிகை. இந்த மருந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது உடல்ல நிறைய மாற்றங்கள், ரெகுலராக இதை நீங்கள் பயன்படுத்திகிட்டே வரும்பொழுது உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் நிறையவே இருக்குங்க. நிறைய மாற்றங்கள் நமக்கு நடக்குது. ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வரலாம். ஏன்னா பெரும்பாலும் நம்ம கிளினிக்கில் பார்த்தோம்னா சிறுநீரக தொடர்பான பிரச்சனை இருந்தாலும், இதனால் கால் வீக்கம் இருக்குது, அந்த நீர் வடிகிறதுக்கும் உங்களுக்கு இந்த மருந்து மிக சிறந்ததாக இருக்கும். தொடர்ந்து இதை பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது உடலில் ஏற்படக்கூடிய பல வகையான மாற்றங்கள் நமக்கு தெரிய வரும். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சித்தர்கள் அருளால சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகைகள், மருந்துகள், ஒவ்வொன்றுக்கான தீர்வுகள், பரிகார முறைகள் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். அப்படி ஒரு முக்கியமான மருந்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த மருந்து ஒரு முக்கியமான மருந்துங்க. நம்ம உடலில் முக்கியமாக பெண்களுக்கு, அது இர்ரெகுலர் பீரியட்ஸ், உடல் உஷ்ணம், ஹெவி மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சமயங்கள்லாம் பயன்படுத்தக்கூடியது. ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கா, இல்லை நரம்பு தொடர்பான பிரச்சனைகள், கழுத்து முதுகு பகுதியில் ஏற்படக்கூடிய வலி, ஸோ இது எல்லாமே சரியாவதற்கு 10 வகையான மூலிகைகள் மற்றும் அதனோட வேர்கள் சேர்ந்த மருந்து தான் தச வேராதி சூரணம் அப்படின்னு சொல்கிறோம். சித்த மருத்துவத்தில் இது ஒரு முக்கியமான ஒரு மூலிகை மருந்துங்க. 10 வகையான மூலிகைகள் சேர்ந்து அதனுடைய வேர் பகுதிகளும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு முக்கிய மூலிகை. இந்த மருந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது உடல்ல நிறைய மாற்றங்கள் நடக்குது. நிறைய பேருக்கு இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குங்க, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளை தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தசவேராதி சூரணம். இதில் முக்கியமாக பேக் பெயின் ரொம்ப சிவியராக இருக்கும், மசில் கிராம்ப்ஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மசில் கிராம்ப்ஸ் உங்களுக்கு குணமாகணும் அப்படின்னா இந்த சூரணத்தை தாராளமாக பயன்படுத்தலாம். முக்கியமாக இதில் சதாவரி அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் விட்டான் கிழங்கு இருக்குதுங்க. இந்த சதாவரி, தண்ணீர் விட்டான் கிழங்கு, இந்த சதாவரியோட தண்டு இதையுமே நம்ம எப்படி பயன்படுத்தலாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த சதாவரி தண்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை சின்ன சின்னதாக நம்ம சாப் பண்ணிவிட்டு சூப் மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ சூப் மாதிரி நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சோர்வு நீங்கும், களைப்பு நீங்கும், நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் குணமாகும், இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஒயிட் டிஸ்சார்ஜ், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த சதாவரி ஒரு முக்கிய மூலிகை. அதே மாதிரி ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப குறைவாக இருக்குங்க அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா அதற்கான ஒரு முக்கிய மருந்தாக நமக்கு இந்த சதாவரி பயன்படுத்துங்க. ஸோ ரெகுலராக இந்த சதாவரியை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், ஏகப்பட்ட மாற்றங்கள் நடக்குதுங்க. ஸோ உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னா பிளட் பியூரிஃபையர், ஸோ ஜாயிண்ட் பெயின் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும், ஸோ இர்ரெகுலர் பீரியட் சரியாகுது, எரெக்ஷன் ப்ராப்ளம் சரியாகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு மருந்து தான் இந்த தசவேராதி சூர்ணம். நம்ம கிளினிக்கில் பல வருடங்களாக இந்த மருந்தை நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ பொதுவாகவே பார்த்தோம்னா இதில் இதனோடு சேர்த்து அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அமுக்ரா கிழங்கு இருக்குது, கோஷ்டம், வால்மிளகு, வாய் விடங்கம், கீழாநெல்லி, இந்த மாதிரி முக்கியமான மூலிகைகள் சேர்ந்தது தான். இந்த மூலிகை மருந்து எதற்காக எல்லாம் நமக்கு பயன்படுது? உடலில் ஏற்படக்கூடிய சோர்வு, களைப்பு நீங்குவதற்கு. எதற்கெடுத்தாலும் எனக்கு பாடி பெயின் இருக்குங்க, சிவியராக பாடி பெயின் இருக்குது, என்னால் உடல் வலியை தாங்கவே முடியல, டிஸ்க் பல்ஜ் ஆகிடுச்சு, சயாட்டிக்கா பெயின் இருக்குது, இந்த மாதிரி வலிகளுக்கும் உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கும் இந்த தச வேராதி சூரணம் பயன்படுது. ஸோ தச வேராதி சூரணம், ஸோ இதில் 10 வகையான மூலிகைகள் சேர்ந்தது தான் நமக்கு இது கிடைக்குது. ஸோ இந்த மூலிகைகளோட
ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு செய்கை என்னன்னு பார்த்தோம்னா அப்ரோடிசியாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்மை பெருக்கி செய்கை இதில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நரம்புகளை வலிமையாக்குவதற்கு நிறைய பேருக்கு கைகளில் ஒரு சின்னதாக ஒரு ட்ரெமர் இருந்துக்கிட்டே இருக்குங்க. கைகளில் ஏற்படக்கூடிய நடுக்கம் உங்களுக்கு மாறுவதற்கும், நிறைய பேருக்கு லோ பேக் பெயின் இருக்குது, டென்னிஸ் எல்போ இருக்குது, இதெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா? ஸோ நெக் கழுத்து பகுதியில் ஏற்படக்கூடிய செர்விக்கல் ரீஜனில் செர்விக்கல் ஸ்பான்லோசிஸ் இருக்குது, டிஸ்க் பல்ஜ் ஆகிடுச்சுங்க. இந்த கம்ப்ளைண்ட்ஸ்க்கு எல்லாமே ஒரு 2 வாரங்களில் நமக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா இந்த மருந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. 10 வகையான மூலிகைகள் அதனுடைய வேர் பகுதியும் சேர்ந்தது தான் இந்த தசவேராதி சூர்ணம். இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா, டெய்லி காலை இரவு 2 வேளையும் 2 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து பால் அல்லது தண்ணீர், வெதுவெதுப்பான தண்ணீரில் கலந்து குடிச்சிட்டே வரணும். காலை இரவு 2 வேளையும் உணவு எடுத்த பிறகு 2 வேளையும் நம்ம பயன்படுத்தணும். இந்த மாதிரி பயன்படுத்தும்போது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய தசைகள் வலிமையாகும், 7 உடற்தாதுக்களும் வலிமையாகிறதுக்கு இந்த சூரணம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க. பொதுவாகவே இந்த கீழா நெல்லி அப்படின்னு சொல்கிறது லிவர் டானிக், பெஸ்ட் லிவர் டானிக். ஸோ லிவரில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றவும் லிவரை வலிமையாக வைக்கவும் நமக்கு பயன்படுது. ஸோ ரெகுலராக இதை நீங்கள் பயன்படுத்திகிட்டே வரும்பொழுது உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் நிறையவே இருக்குங்க. நிறைய மாற்றங்கள் நமக்கு நடக்குது. ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வரலாம். ஏன்னா பெரும்பாலும் நம்ம கிளினிக்கில் பார்த்தோம்னா சிறுநீரக தொடர்பான பிரச்சனை இருந்தாலும் இதனால் கால் வீக்கம் இருக்குது, அந்த நீர் வடியறதுக்கும் உங்களுக்கு இந்த மருந்து மிக சிறந்ததாக இருக்கும். தொடர்ந்து இதை பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது உடலில் ஏற்படக்கூடிய பல வகையான மாற்றங்கள் நமக்கு தெரிய வரும். ஸோ முக்கியமாக உங்களுக்கு வலிகள் இருக்குது, வாதம் குறையணும், டைஜஷன் தொடர்பான பிரச்சனைகள் சரியாகணும்னா இந்த தசவேராதி சூரணம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு இந்த மருந்து தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். மேலும் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.